இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பல் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். ஒரு வழியாக பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குழம்ப பாஜக சார்பில் அவங்களோட விருப்பப்படி மோடியோட எண்ணப்படி அம்மாவோட கொள்கை கூட்டணிலாம் தூக்கி குப்பையில் போட்டு காலில் போட்டு மிதிச்சிட்டு இந்த கூட்டணி குழம்ப நீண்ட இழுவரிக்கு அப்புறம் குழம்பு வச்சுருக்காங்க. அது ருசிக்குமானா கண்டிப்பாக தெரியாதுங்க. ஏன்னா அதில் போட்டு கிண்டி இருக்கலாம் ஏற்கனவே ஊசி போன கட்சிகள் தான் அந்த கூட்டணி குழம்புல வந்து ரெடி பண்ணியிருக்கிறதெல்லாம். அதாவது எது அடிநாதமோ, அதாவது இந்த கட்சியோட பேஸ்மெண்ட் என்ன, அதாவது எம்ஜிஆரும் ஜெயலலிதா தான். லேட்டஸ்ட்டாக ஜெயலலிதாவோட ஆளுமை திறன், இரும்பு கோட்டை, அப்படி பிரம்மாண்டமாக பார்த்தா ஒரு ஏடிஎம்கேன்னா அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் உலகம் பூரா. அந்த கோட்டையே அப்படியே கீழே தோண்டி புதைச்சிட்டு மோடிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை கொண்டாந்து சொருவிட்டாங்க இந்த இபிஎஸும் ஓபிஎஸும். இந்த கூட்டணிக்கு பாஜகவால் ஃபஸ்ட்டு சேர்த்த கூட்டணி பாமகங்கிற காய்கறி தான், அழிவு போன காய்கறி. அதாவது அந்த அம்மா இறப்புக்கு காரணமே, மெயின் காரணமே இந்த பாமக இருக்கு இல்லையா. கர்நாடகாவில் வந்து குமாரசாமி தீர்ப்பு கொடுத்தாரு, அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் நடக்கலை, அதெல்லாம் நார்மலாக சம்பாதிக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் இவங்க இங்கேருந்து கிளம்பி போய் பாமக, அதுவும் இந்த மாநிலத்தில் இல்லாமல் கர்நாடகாவில் போயிட்டு இல்லை அந்த அம்மா நிறையா தப்பு பண்ணியிருக்கு, கணக்கில் நிறைய தப்பு இருக்குது, தவறு இருக்குது, வெங்காயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த அம்மாவுக்கு எதிராக திரும்ப கேஸை ரிவ்யூ பண்ணணும், அந்த அம்மாவை ஜெயிலே வைக்கணும்னு சொல்லி ஒரு ஜிகே மணி ஒரு 4-5 பேர் பாமகலேருந்து கிளம்பி ஒரு அறிக்கையாக கொடுத்துட்டு இருந்தாங்க கர்நாடக அரசாங்கத்தை அந்த சித்தராமையிட்ட. அடுத்து அந்த ஆச்சாரிய வக்கீல் இருக்கார்ல, அவர்கிட்டையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதாவது ஒரு கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த மனுஷனுக்கும் ஒரு கேஸு 18 வருஷமாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நிம்மதி வரும் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் திரும்ப வரப்போதுங்கிறப்போ ஒரு எவ்வளோ தான் அந்த வசதி வாய்ப்பாக இருந்தாலும் சில பேருக்கு மனசில் வந்து நோய்வாய் வந்துடும். அந்த மாதிரி தான் அந்த அம்மாவுக்கும். அவங்க அந்த பாமக கொடுத்த அந்த கேஸ் தான், அந்த ஃபைல் தான் அந்த திரும்ப ரிவ்யூ போகிறதுக்கும் காரணமாச்சு. அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சம் மனசு ஒடிஞ்சு போய் நொந்து போய் தீர்ப்பு எப்படி எதிர்மோன்னு அந்த இதுலேயே வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்குறதுக்கு காரணமாயிட்டாங்க. ஆக அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, சட்டமன்றத்தில் வந்து போட்டோ வைக்கக்கூடாதுன்னாங்க பாமக. அப்புறம் வந்து அந்த அம்மா குற்றவாளி, அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னாங்க. இன்னமும் வந்து மண்ணாங்கட்டி நிர்வாகம் எடப்பாடியெல்லாம் ஒரு என்ன தெரியும், மண்ணாங்கட்டியான்னு தெரியும், ஓபிஎஸ்க்கும் ஒரு இதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக. இந்த கூட்டணி குழம்புல 3வது காய்கறி சச்சா தேமுதிக தான். ஆரம்பத்தில் அதான் சொன்னோமே, பாஜக கட்டளைப்படி தேமுதிக காலில் போய் வாசலில் போய் உட்காந்துருந்தாங்க இபிஎஸும் ஓபிஎஸும். அந்த பையன், சின்ன பையன், எங்கள் வீட்டு வாசலில் நாய் மாதிரி வந்து உட்காந்துருக்காங்கப்பா கூட்டணிக்காக அப்படின்னு சொல்லியும் இந்த பிரேமலதா என்ன சொன்னிச்சு, பிரேமலதா அதாவது பாமகவுக்கு வந்து 7 தொகுதி கொடுத்துருங்க, அதை விட கூட கொடுத்து ஒரு பெரும் தொகை கொடுத்தா தான் நாங்களும் வருவோம். அதை விட இன்னொரு விஷயம், அவங்களுக்கு வந்து நாங்கள் போன தடவை வந்து தலைமை தாங்கியிருக்கோம், அதனால் அவங்களோட நாங்கள் தான் பெரிய கட்சி, உலகம் பூரா எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கு வந்து கூட வேணும் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு அறிக்கை, அதுவும் பத்திரிகையில் நீ வா போ, நீ எந்திரி, நீ பதில் சொல்லுன்னு சொல்லி அவங்களே வந்து தரக்குறையாக பேசிட்டாங்க. இப்படி தென்னாவட்டாக பேசிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதாவது ஜெயலலிதா இருக்கும்போது நாக்கை துரத்தி என்னோடய கணவர் வந்து, அதாவது விஜயகாந்த் ரொம்ப ஆவேசமாக எதிர்த்து பேசினாங்க. அதனால் விஜயகாந்தோட மதிப்பு இன்னும் இருக்குப்பா. அது இன்னொரு விஷயம், அந்த எலெக்ஷனில் வந்து நாங்கள் வந்து அதாவது ஏடிஎம்கேட கூட்டணி சேர்க்கலனா அந்த மாதிரி தோற்றுருப்பாங்க, ஒரு 37 எம்பி கிடச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இன்னமும் ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணமே, அதாவது ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கிறது காரணமே தேமுதிக தான், இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நாங்கள் பாருங்கள். அதாவது அஇஅதிமுக தொண்டர்கள்லாம் உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மேலே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, மோடி என்ன சொல்கிறாரோ அதான் கேட்பான். நீங்கள் அவங்க பேசினா பேசிட்டு போகிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அவங்களையும் சேர்த்து இந்த ஓட்டை வளசை 10 இருந்துக்குது, அவங்களையும் வச்சுக்கலாம், கொஞ்சோண்டு ஒரு 1/2% வந்து ஓட்டு கிடைச்சாலும் எங்களுக்கு தான் நல்லது, நாங்கள் ஜெயிச்சே ஆகணும், அவங்கள வந்து என்ன பாடுபட்டாலும் சரி கெஞ்சி கதிரி கூத்தாடி கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்க எஜமான் சொன்னால் கேட்கணும்ல. ஏன்னா நாளைக்கு பங்கம் வந்துச்சுன்னா வாழ்க்கைக்கு சம்பாதிக்கிறதுக்கு, அதனால் தேமுதிக பிடிச்சி உருகி முத்தம் கொடுத்து
இப்போ தான் ஒரு 4 தொகுதியை தர்றேன், ஒரு 400 கோடியை தர்றேன்னு சொல்லி என்னமோ தெரியல, என்ன கர்மந்திரமோ அந்த கூட்டணி சேர்த்தாச்சு. அதாவது இந்த அதாவது அம்மாவோட அந்த கொள்கை கோட்பாடுகளை நெருப்பில் போட்டு எரித்து அதில் வைக்கிறாங்க இந்த கூட்டணி குழம்பை. அதெல்லாம் தேமுதிமுகங்கிற இந்த காய்கறியும் அடுத்து இந்த கூட்டணி குழம்புல ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு போடுவாங்கள்ல, அதாவது மெயின் அடுப்பில் வைக்கிற பாத்திரமே அஇஅதிமுக தான், இந்த ஓட்ட பாத்திரம். இதில் கிடக்கிற ஒரு 4-5 நண்டு என்ன குதிக்கிறது. அதாவது இந்த கட்சி வந்து அம்மா கட்சி தானே சொல்கிறாங்க, அம்மா ஆட்சி தானே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அம்மா வந்து தேவையில்லை அவங்களுக்கு, அப்பா தான், அதாவது மோடி தான் அவங்களுக்கு தேவை. மோடி தான் வந்து எல்லோரையும் தாங்கி பிடிக்கிறாங்களா, இறந்ததுக்கப்புறம் மோடி தான் அவரை தாங்கணும் தாங்கி பிடிக்கிறாங்களா இந்த ஏடிஎம்கே அப்படின்னு இந்த ராஜேந்திர பாலாஜி, இந்த கடம்பூர்ராஜ், இந்த ஓபிஎஸ்சி எல்லாம் சொல்லிக்க தெரியாங்கப்பா. இதை கேள்விப்பட்டு ரத்தவாந்தி வருது ஏடிஎம்கேல உள்ள இந்த தொண்டர்களுக்கெல்லாம். அதனால் இந்த மெயின் காய்கறி இந்த கடுகு வெந்தயம்லாம் இந்த குழம்புக்கு வாசனையும் கொடுக்க போகிறதில்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் கொடுக்க போகிறதில்ல. கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி அம்மா சொன்னாங்க ஒரு எலெக்ஷனில், இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை இந்த மோடியா இல்லை லேடியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க. அதை மனசுலேயே வச்சுக்கிட்டு இந்த பாஜக எப்படா கேப்பு கிடைக்கும்னு பார்த்து எதிர்பார்த்தே இருந்திருப்பாங்களே இருக்குது. அடுத்து அந்த நோய்வாய்ப்பட்டு அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க அந்த பக்கம் தூக்கி அங்கிட்ட அடக்கம் பண்ணதுக்கப்புறம் இந்த கட்சியை அடித்து உடச்சி நாஸ்தி பண்ணாங்க. அவங்க இஷ்டத்துக்கு திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இங்கே உள்ளவங்க நிர்வாகத்தில் உள்ளவங்க அடித்து நல்லா சுருட்டினாங்கல்ல, அந்த தப்பை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு பாஜக நிர்வாகம் இந்த ஏடிஎம்கே மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நல்லா குதிரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அம்மாவுக்கு எதிராக யார் யார் பேசினாங்களோ, ஏடிஎம்கே யார் யார் முக்கம் மேடை போட்டுக்கு நின்று காரி துப்புனாங்களோ, அந்த அம்மா வந்து ஜெயிலே வைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கர்நாடகா போய் மனு கொடுத்தாங்களோ, அந்த அம்மாவுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாதுனாங்களோ, ஒரு சின்ன கட்சியை சேர்த்து அரசியலில் நின்றதுக்காக எங்களால் தான் வந்து அந்த ஆட்சி இன்னும் நீடிச்சிக்கிட்டு இருக்குது. ஏடிஎம்கேக்கு 37 எம்பி வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னமும் ஆட்சியில் இருக்கிறது எங்களால் தான் அப்படின்னு சொல்லி இந்த பிரேமலதா சொன்னாங்களோ, இவங்களெல்லாம் போய் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி கொண்டு வந்து கூட்டணி சேருங்க. அப்போ தான் வந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் நாங்கள் வந்து இழுபறியாக இருக்கிறத ஜெயிக்க முடியும். அதனால் உங்களோட கொள்கையெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு கீழே நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இந்த கூட்டணிலையும் சேர்த்து ஒட்ட வச்சுருக்காங்க. அதாவது இந்த அதிமுக உடச்சி நொறுக்கி சுக்குநூறாக உடச்சி காலி பண்ணி அவங்களுக்கு தேவை மாதிரி உருட்டி செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ அதனால் இந்த குழம்புங்கிற மேட்ரு பாராளுமன்ற ருசிக்குமா என்னங்கிறது இனிமேல் மக்களோட பார்வையிலாம் இருக்குது. அவங்க போகலையும் நல்லா கேட்பாங்க. அந்த அம்மா ஜெயிலில் வைக்கணும்னு ஒரு கட்சி சொன்னிச்சு, அந்த அம்மாவுக்கு மணிமண்டபம் அமைக்க விடாதுன்னு சொன்னிச்சு. அவங்க சின்ன கட்சினால தான் இந்த ஆட்சி இன்னும் நடக்குதுன்னு சொன்னிச்சு ஒரு கட்சி. இவங்கெல்லாம் சேர்ந்து வரீங்களே, ஏன் இப்போ அந்த புயலப்பெல்லாம் யாரும் ஒன்றும் வந்து மக்களையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி கிழமை வந்து நல்லா கேள்வி கேட்பாங்க. மக்கள் மத்தியில் அது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். எல்லோரும் வந்து ஓட்டுக்கு கீழே வரையில் தான் இந்த குழம்பாக மாறி வந்து நிற்பாங்கள்ல, அவங்கள்ட்ட கேட்பாங்க பாருங்கள் மக்கள். எவ்வளோ காமெடியாக இருக்க போகுது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.